தமிழகத்தில் ஒரே நாளில் 1974 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 44,661 உயர்வு. சென்னையில் ஒரே நாளில் 1415 பேருக்கு நோய் தொற்று. பாதிப்பு எண்ணிக்கை 32,000 நெருங்குகிறது. சென்னையில் 277 கொரோனா நோயாளிகளை காணவில்லை. சைபர் கிரைம் உதவியுடன் தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரம். இந்தியாவில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 50% அதிகரிப்பு. மொத்த பலி எண்ணிக்கை 9,520 உயர்வு. உலகம் முழுவதும் கொரோனாவால் 4,35,000 பேர் பலி. பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் முதல் 3 இடங்களில் அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா. அமெரிக்காவை ஆட்டி படைக்கும் கொரோனா. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 21,60,000 கடந்தது. இந்தியாவிற்கு அமெரிக்க அதிபர் வழங்கிய நன்கொடை. முதற்கட்டமாக 100 வெண்டிலேட்டர்கள் இன்று வருகை. கொரோனா தொற்று அதிகரிப்பால் திக்குமுக்காடும் தலைநகர் டெல்லி. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் அரபு நாடுகளிலிருந்து கேரளாவுக்கு 44 விமானங்கள் அறிவிப்பு. தமிழகத்துக்கு ஒரு விமானம் கூட இல்லை என அரபு நாடுகளில் தவிக்கும் தமிழர்கள் வேதனை. சத்தீஸ்கரில் நக்சல்களுக்கு உதவி செய்த பாஜகவினர் 2 பேரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. குஜராத் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் அடுத்தடுத்து நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 5.5 பதிவு. அசாம் எரிவாயு கிணற்றில் பற்றி எரியும் தீ. கட்டுப்படுத்த அமெரிக்க எரிசக்தி வல்லுநர்களிடம் இந்திய அதிகாரிகள் ஆலோசனை. சென்னையில் அரசு மருத்துவமனை செவிலியர்கள் 155 பேருக்கு கொரோனா பாதிப்பு. 2வது முறையாக பாதிக்கப்பட்ட செவிலியர் உயிரிழப்பு. பதினொன்றாம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு தடை. உரிய அனுமதியை பெறாமல் மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. திருச்சியில் வனவிலங்குகளை வேட்டையாடிய இளைஞர் உட்பட 3 பேர் கைது. பாகிஸ்தான் அமைப்புகளுடன் தொடர்பா என காவல்துறையினர் விசாரணை. தெலங்கானாவில் 60 பத்திரிகையாளர்களுக்கு கொரோனா தொற்று. ஒரே நாளில் 23 பேருக்கு பாதிப்பு. திருவாரூரில் தொடர் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வரும் ஆளும் கட்சியினர். துணை போகும் காவல்துறையை கண்டித்து கிராம மக்கள் போராட்டம். அமெரிக்காவில் மேலும் ஒரு கருப்பின இளைஞர் காவல்துறை அதிகாரிகளால் சுட்டுக் கொலை. மீண்டும் வெடித்தது போராட்டம். பிரேசிலில் ஒரே நாளில் 25,000 பேருக்கு கொரோனா.
வைரஸ் தொற்றில் உலகின் 2வது நாடாக மாறியது. கொரோனா தொடர்பான பொய் தகவல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை. ஐநாவுடன் இந்தியா உட்பட 12 நாடுகள் கைகோர்ப்பு. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனா நோய் தொற்றால் மேலும் 321 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து மொத்த பலி எண்ணிக்கை 9520 அதிகரித்துள்ளது. உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. இந்த நிலையில் நேற்று காலை வரை முன்னெப்போதும் இல்லாத அளவில் 11,382 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3,33,008 அதிகரித்துள்ளது. நாட்டில் புதிதாக கொரோனா உறுதி செய்யப்படுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து 3வது நாளாக 10,000க்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. இதுவரை பாதிக்கப்பட்டோரில் 1,49,348 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 1,62,378 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தனர். அதாவது 50.60% நோயாளிகள் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் ஒரே நாளில் 1974 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 44,000 கடந்தது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் கொரோனாவுக்கு 38 பேர் உயிரிழந்தனர். தமிழக சுகாதாரத்துறை நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஒரே நாளில் 1974 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 44,661 உயர்ந்தது. நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 1,415 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். சென்னையில் 12வது நாளாக நேற்றும் தினசரி பாதிப்பு 1000 கடந்ததை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 31,896 உயர்ந்தது. புதிய உச்சமாக ஒரே நாளில் கொரோனாவுக்கு 38 பேர் பலியான நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 435 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 1,138 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். இதுவரை தமிழகத்தில் 25,547 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்குதலில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 4,35,000 தாண்டியுள்ளது. உலகின் 215 நாடுகளுக்கு மேல் பரவியுள்ள கொரோனா வைரஸ் பெரும் மனித இழப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்குதலால் பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை 80 லட்சத்தை நெருங்கி வருகிறது. இந்நிலையில் கொரோனா வைரசுக்கு உலகம் முழுவதும் குணமடைந்தோர் எண்ணிக்கை 40,96,000 கடந்துள்ளது. கொரோனா வைரஸ் தாக்குதலில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 4,35,000 கடந்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவில் கொரோனா வைரஸ் தொற்றில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7,000 நெருங்குகிறது. ரஷ்யாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை 5,28,000 கடந்துள்ளது. கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகள் வரிசையில் ரஷ்யா 3வது இடத்தில் உள்ளது. 2ஆம் இடத்தில் உள்ள பிரேசிலில் 8,67,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 43,389 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 21,61,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,17,000 பேர் இதுவரை கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட 277 பேர் மாயமாகியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களை சைபர் கிரைம் உதவியுடன் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னையில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுவரை 30,444 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தினமும் 1000க்கும் மேற்பட்டோர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த மே 23 முதல் ஜூன் 11 வரை கொரோனா உறுதியான 277 பேர் மாயமாகியுள்ளனர். தவறான மொபைல் எண், முகவரி அளித்து அவர்கள் கொரோனா பரிசோதனை செய்துள்ளனர். கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்ட 277 பேர் பற்றிய விவரங்கள் தெரியாததால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். இது தொடர்பாக மாநகராட்சி அளித்த தகவலின் பேரில் சைபர் கிரைம் உதவியுடன் போலீசார் மாயமானவர்களை தேடி வருகின்றனர்.
இந்தியாவிற்கு நன்கொடையாக அமெரிக்கா அறிவித்த 100 வெண்டிலேட்டர்கள் இன்று இந்தியா கொண்டு வரப்படுகின்றன. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த உலக நாடுகள் போராடி வருகின்றன. அதை தடுப்பதற்கான மருந்து கண்டுபிடிப்பதிலும் பல நாடுகளில் ஆராய்ச்சி நடந்து வருகிறது. இதற்கிடையே நட்பு நாடுகள் தங்களுக்கிடையே மருந்து பரிமாற்றத்தையும் மேற்கொண்டு வருகின்றன. இதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதால் மலேரியா நோயை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் ஹைட்ராக்சி குளோரோகுவின் மாத்திரைகளை இந்தியா அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தது. இதற்கு பிரதிபலனாக உயர் தொழில்நுட்ப வெண்டிலேட்டர்களை இந்தியாவுக்கு நன்கொடையாக வழங்குவதாக கடந்த மாதம் ட்ரம்ப் அறிவித்தார். இதற்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்திருந்தார். இதன்படி முதல் கட்டமாக 100 வெண்டிலேட்டர்கள் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் சிகாகோ நகரில் தயாரிக்கப்பட்ட இந்த வெண்டிலேட்டர்கள் ஏர் இந்தியா விமானம் மூலம் இன்று இந்தியா கொண்டு வரப்படுகின்றன. கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. டெல்லியில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதுகுறித்த ஆலோசனைக் கூட்டம் நேற்று டெல்லியில் நடைபெற்றது. கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜால், முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட முக்கிய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பு விடுத்துள்ளார். இந்த கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்க பாஜக, பகுஜன் சமாஜ், காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரபு நாடுகளிலிருந்து கேரளாவிற்கு மட்டும் 44 விமானங்கள் இயக்கப்படும் நிலையில் தமிழகத்திற்கு ஒரு விமானம் கூட இயக்கப்படாதது அரபு நாடுகளில் வசிக்கும் தமிழர்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் 2ஆம் கட்ட விமானம் அனுப்பும் நடவடிக்கைகள் நிறைவடைய இருப்பதை முன்னிட்டு தற்பொழுது 3ஆம் கட்டமாக வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை தாயகம் அழைத்துச் செல்வதற்கான விமான பட்டியலை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த 3ஆம் கட்ட நடவடிக்கை ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து தொடங்கி அடுத்த மாதம் ஜூலை 2ஆம் தேதி வரை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து மட்டும் இந்தியாவிற்கு இயக்கப்படவுள்ள 56 விமானங்களில் தமிழகத்திற்கு எந்த ஒரு விமானமும் அறிவிக்கப்படவில்லை. 3ஆம் கட்டமாக அமீரகத்திலிருந்து இயக்கப்படும் 56 விமானங்களும் கேரளா, குஜராத், ஒடிஷா, பீகார், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், ஆந்திர பிரதேசம், டெல்லி ஆகிய மாநிலங்களுக்கு இயக்கப்படுகின்றன. அதில் 44 விமானங்கள் கேரளாவுக்கு இயக்கப்படுகின்றன. இதுவரையில் 2, 3 என்று தமிழகத்திற்கு விமானங்கள் இயக்கப்பட்ட நிலையில் 3வது கட்டத்தில் ஒரு விமானம் கூட அறிவிக்கப்படாதது அங்கு சிக்கி தவிக்கும் தமிழர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தமிழகத்திற்கும் விமானங்கள் இயக்கப்பட வேண்டும் என்று அரபு நாடுகளில் தவிக்கும் தமிழர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். சத்தீஸ்கரில் நக்சல்களுக்கு உதவி செய்ததாக 2 பாஜக பிரமுகர்களை அம்மாநில போலீசார் கைது செய்துள்ளனர். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் மாவோயிஸ்டுகள் அரசுக்கு எதிராக சட்டவிரோத போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இவர்கள் பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் உள்ள 10 மாவட்டங்கள் வரை ஆதிக்கம் செலுத்தி பல்வேறு சதி திட்ட செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சத்தீஸ்கர் மாநிலத்தின் காவல்துறை உயரதிகாரி அபிஷேக் பல்லவ், ஜகத் பூஜாரி என்ற உள்ளூரைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் மற்றொரு நபருடன் சேர்ந்து நக்சல்களுக்கு டிராக்டர் வாங்கி கொடுத்து உதவி செய்து வந்துள்ளதாக கூறினார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக நக்சல்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து கொடுத்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறினார். தொடர்ந்து நக்சல்களுக்கு உதவியதால் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறிய காவல்துறை அதிகாரி, மேலும் இதுபோன்ற பல அமைப்புகள் மூலமாக பல நபர்களும் மறைமுகமாக நக்சல்களுக்கு உதவி செய்து வருவதாகவும் இது அரசிற்கும் நாட்டிற்கும் எதிரான சட்டவிரோத செயலாகும் என தெரிவித்தார். நக்சல்களுக்கு உதவி செய்பவர்களை பிடிப்பதற்காக மாநில போலீசார் குழுவாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தின் சில இடங்களில் நேற்றிரவு திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதியில் தஞ்சமடைந்தனர். குஜராத் மாநிலம் ராஜ்கோட், பூஜ் பகுதியில் உள்ள ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.5 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் அகமதாபாத், பதான் உள்ளிட்ட பகுதிகளிலும் உணரப்பட்டது.
குடியிருப்பு கட்டடங்கள் ஆட்டம் கண்டதை உணர்ந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கத்தின் மையம் கட்ச் மாவட்டத்தில் உள்ள பச்சாவ் பகுதியில் அமைந்திருந்ததாக தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சில நிமிடங்களில் ஜம்மு காஷ்மீரின் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 3.0 பதிவாகி இருந்ததாக தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலம் பாக்ஜன் எரிவாயு கிணற்றில் பற்றி எரியும் தீயினை கட்டுப்படுத்த அமெரிக்க எரிசக்தி வல்லுநர்களிடம் இந்திய அதிகாரிகள் காணொலியில் ஆலோசித்தனர். அசாம் மாநிலம் தின்சுகியா மாவட்டத்தில் பாக்ஜன் எரிவாயு கிணற்றில் கடந்த 27ஆம் தேதி வாயு கசிவு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து கடந்த 10ஆம் தேதி கிணற்றில் தீ ஏற்பட்டது. தீ அணைப்பு முயற்சியில் தீ அணைப்பு வீரர்கள் 2 நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆனாலும் தொடர்ந்து கட்டுக்கு அடங்காமல் எரியும் தீயினை கட்டுப்படுத்துவது, எரிவாயு கிணற்றினை மூடுவது குறித்து அமெரிக்க எரிசக்தி வல்லுநர்களுடன் பெட்ரோலிய அமைச்சகத்தின் அதிகாரிகள் காணொலியில் விவாதித்தனர். கடந்த வெள்ளியன்று நடந்த ஆலோசனையின் போது சிங்கப்பூரைச் சேர்ந்த வல்லுநர்களும் பங்கேற்றனர். அமெரிக்கா இடையே எரிசக்தி துறையில் செய்து கொண்ட உடன்பாட்டின்படி இந்த கலந்துரையாடல் நடந்ததாக கூறப்படுகிறது. சென்னையில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் கடந்த 2 மாதங்களில் 155 செவிலியர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தது. உயிரிழப்பும் உயர்ந்து வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றி வரும் 155 செவிலியர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 50 செவிலியர்கள், ஓமந்தூரார் மருத்துவமனையில் 45 பேர், ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் 30 செவிலியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுவரை கொரோனா பாதித்த 155 அரசு மருத்துவமனை செவிலியர்களில் 135 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் 20 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 56 வயதான செவிலியர் கண்காணிப்பாளர் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இவருக்கு இதற்கு முன் மார்ச் மாதத்தில் முதல் முறை தொற்று ஏற்பட்ட போது சிகிச்சைக்கு பின் குணமடைந்தார். மீண்டும் பணியில் சேர்ந்தவருக்கு 2வது முறையாக தொற்று பாதிப்பு ஏற்பட்டதில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கேரளாவில் 1.5 மாதத்தில் பைக் ஒன்றை தயாரித்த 9வது படிக்கும் மாணவனுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் கொச்சியைச் சேர்ந்தவர் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் அர்ஷாத். இவரது தந்தை பைக் மெக்கானிக் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். தன்னுடைய தந்தையின் மெக்கானிக் கடைக்கு சென்று வரும் அர்ஷாத் அங்குள்ள தேவையற்ற பொருட்களை எல்லாம் சேர்த்து ஒரு பைக்கை உருவாக்கியுள்ளார். இதுகுறித்து தெரிவித்துள்ள அர்ஷாத், இந்த பைக்கை உருவாக்க 1.5 மாதங்கள் எடுத்துக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். இந்த பைக் 1 லிட்டர் பெட்ரோலில் 50 கிலோமீட்டர் செல்லும் என அவர் தெரிவித்துள்ளார். சைக்கிள் போன்று காணப்பட்டாலும் என்ஜின், கியர் எல்லாம் பொருத்தப்பட்ட இந்த பைக்கிற்கு இணையத்தில் பலரும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். புதிய பாடத்தொகுப்புக்கு அனுமதி பெறாமல் 11ஆம் வகுப்பில் மாணவர் சேர்க்கை கூடாது என தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக தற்போது நடைபெற இருந்த 10ஆம் வகுப்பு தேர்வை தமிழக அரசு ரத்து செய்து அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்துள்ளது. அனைவரும் தேர்ச்சி என்றாலும் மாணவர்களின் காலாண்டு, அரையாண்டு தேர்வு மதிப்பெண் மற்றும் பள்ளி வருகையின் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்க உள்ளன. இந்த முடிவுகள் இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் தமிழகத்தில் பல பள்ளிகள் 11ஆம் வகுப்பில் மாணவர்கள் சேர்க்கையில் ஆர்வம் காட்டி வருகின்றன. ஒரு சில பள்ளி நிர்வாகம் இதுகுறித்து மாணவர்களின் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தைகளை தொடங்கி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்திற்கு புகார்கள் வருகின்றன. ஏற்கனவே 11ஆம் வகுப்பில் அமலில் உள்ள 600 மதிப்பெண்களுக்கான பாடத்தொகுப்புக்கு பதில் புதிய பாடத்தொகுப்பு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த புதிய பாடத்தொகுப்பு 500 மதிப்பெண்கள் கொண்டதாகும். இந்த புதிய தொகுப்பின் கீழ் அனுமதி பெறாமல் மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு நடந்து கொள்ளும் பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது.
திருச்சியில் வன விலங்குகளை வேட்டையாடிய இளைஞர் மற்றும் அதை சமைத்து கொடுத்த தாய் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி நெடுங்கூர் வனப்பகுதியில் 12ஆம் தேதி வனத்துறையினர் ரோந்து சென்றனர். அப்போது சந்தேகப்படும்படி சுற்றித் திரிந்த பெரம்பலூர் பாடாலூரைச் சேர்ந்த பிரபு என்பவரை பிடித்து விசாரித்தனர். MSc படித்த பிரபு அதே பகுதியில் கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் நடத்தி வருகிறார். சில ஆண்டுகளாக நண்பர்களுடன் சேர்ந்து திருச்சி மாவட்ட வனப்பகுதியில் காட்டுப்பன்றி, முயல் மற்றும் நரி போன்றவற்றை வேட்டையாடியது தெரிந்தது. இவர் வேட்டையாடிய வன விலங்குகளை இவரது தாயும் நெய்க்குளம் அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியையுமான லட்சுமி சமைத்து கொடுத்துள்ளார். இதையடுத்து தாய் மகனை கைது செய்த வனத்துறையினர் உடந்தையாக இருந்த மகாலிங்கம் என்பவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து நாட்டு துப்பாக்கி, ஹெட்லைட் போன்றவற்றையும் பறிமுதல் செய்தனர். மேலும் மெசஞ்சர் மூலம் பாகிஸ்தான் ஹண்டிங் கிளப்புடன் தொடர்பில் இருந்ததும் கண்டறியப்பட்டது. வேட்டை தொடர்பான தகவல்களை மட்டுமே பாகிஸ்தானியர்களுடன் பகிர்ந்து கொண்டதாக பிரபு தெரிவித்துள்ளார். இருப்பினும் வேறு காரணங்களுக்காக பாகிஸ்தான் ஹண்டிங் கிளப்புடன் பிரபு தொடர்பில் இருந்தாரா என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராமநாதபுரம் அருகே பெண்களை காரில் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து பணம், நகைகளை பறித்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரம் அருகே பெண் ஒருவர் ஒரு கும்பல் தன்னை காரில் கடத்தி நகைகளை பறித்து ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டல் விடுத்ததாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அலைபேசியில் புகார் தெரிவித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தியதில் முத்துவயல், முத்துச்செல்லாபுரம், பொட்டித்தட்டி காலனி கிராமங்களைச் சேர்ந்த சேடுபாண்டி, அரவிந்தசாமி, இளஞ்செழிகன், தனசேகரன், முகமது சீதகாதி, காளிதாஸ் ஆகிய 6 பேரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து பல ஆபாச வீடியோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து விசாரணை நடத்த புதிய தகவல்கள் கிடைத்த வண்ணம் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். பாலியல் குற்றச்சாட்டில் 6 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து ஏராளமான ஆபாச வீடியோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் ராமநாதபுரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரபிக்கடல் பகுதிகளில் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு 45 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியது. மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு தமிழகத்தின் கிழக்கு ஆழ்கடல் பகுதிகளில் 45 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்து கடந்த 1ஆம் தேதி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை மீனவர்கள் மீண்டும் மீன்பிடி தொழிலை தொடங்கியுள்ளனர். அதே வேளையில் மேற்கு கடல் பகுதிகளான அரபிக்கடல் பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம், குளச்சல் முதல் கேரளா, குஜராத், கோவா வரை மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும். இதனால் முட்டம், குளச்சல் முதல் நீரோடி வரை உள்ள 20க்கும் மேற்பட்ட கடற்கரை கிராமங்களில் விசைப்படகுகளை கரை ஒதுக்குவது, மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பது உள்ளிட்ட பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த தடை காலத்தில் மாதம் 15,000 ரூபாய் நிவாரண உதவியை தமிழக அரசு வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு கடற்கரை தடைக்காலமானது குமரி மாவட்டத்தில் கீழமணக்குடி முதல் நீரோடி வரையிலும் மற்றும் கேரளா, கர்நாடகா, கோவா, பல்வேறு மாநிலங்களில் இதுபோன்று மேற்கு தடைக்காலம் தொடர்ச்சியாக 15ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளது. 5000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மட்டும் இந்த தடைக்காலத்தில் உட்படுகிறது. மேலும் கேரளாவில் பங்குதாரராக இருக்கின்ற படகுகளை சேர்க்கும்போது ஒட்டுமொத்தமாக 10,000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இந்த தடைக்காலத்தில் உட்படுகிறது. எனவே இந்த மீனவர்களுக்கு வேண்டிய நிவாரணத் தொகையை மாதம் 15,000 கண்டிப்பாக வழங்க வேண்டும். இதுவே அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியாக கருதுகிறோம். திருவாரூரில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு துணை போகும் காவல்துறையை கண்டித்து கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள சங்கேந்தி கிராமத்தைச் சேர்ந்த ஆளும் கட்சி பிரமுகர் செல்வராஜ் மகன் ஜான். இவர் காவல்துறையினர் துணை கொண்டு மணல் கொள்ளையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து எடையூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு சென்று ஊராட்சி மன்ற தலைவரிடம் கிராம மக்கள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரம் அடைந்த ஜான் புகார் அளித்த ரீகன் என்பவரை தாக்கியதோடு ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் சூறையாடி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. போலீசாரின் இந்த செயலை கண்டித்து ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அரசு சொத்து சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வழக்கு கொடுத்தோம். அந்த வழக்கை அந்த ஆய்வாளர் மறுக்கிறார். அரசு சொத்தை சேதப்படுத்திருக்கு, இரு குரூப்புகளுக்கு தகராறு வரும், நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்க சார், எனக்கு பாதுகாப்பு கொடுங்கிறேன். உனக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனு கொடுத்தீங்கன்னா வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை அரசு சொத்தை சேதப்படுத்தி மீது வழக்கு கொடுக்குறப்போ காவல்துறை மறுக்கிறது. இதை கண்டித்து சங்கந்தியோட ஊராட்சியினுடைய பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து காவல் நிலையத்தில் தர்ணா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தூத்துக்குடியில் ஆலை கழிவுகள் கடலில் கலப்பதால் மன்னார் வளைகுடா கடல் பூங்கா அழியும் நிலையில் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மன்னார் வளைகுடா கடல் பகுதி அரிய வகை கடல் பூங்கா என்று அழைக்கப்படுகிறது. இங்குதான் அரிய வகை கடல் உயிரினங்களும் இயற்கை அரண்களும் உள்ளன. ஆனால் அண்மை காலமாக நகரின் கழிவுகள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் கடலில் கலந்து வருவதால் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே இதனை மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இயங்கிய அடர் சிகப்புத்தன்மை வாய்ந்த சிகப்பு தொழிற்சாலைகளாலும் தூத்துக்குடி மாநகரத்தினுடைய அத்தனை கழிவுகளும் இன்னைக்கு பக்கிலோடை கால்வாய் மூலமாக இன்னைக்கு மன்னார் வளைகுடா கடற்பரப்பில் கலக்கப்பட்டு இன்னைக்கு முற்றிலும் அங்கே இருக்கக்கூடிய பவளப்பாறைகளும் இன்னைக்கு அலையாத்தி காடுகளும் அது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கு. பல்லுயிர் பெருக்கம் இதனால் தடைபட்டு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருக்கோம். தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. நாகப்பட்டினம் தெற்கு மாவட்ட கழகம், திருமருகல் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் களங்காஞ்சேரி கிராமத்தில் வசிக்கும் 100 ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் திருமருகல் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு முகமது ஃபக்ருதீன், அவைத் தலைவர் திரு தனபால் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகம் திரேஷ்புரம் பகுதி முன்னாள் செயலாளர் திரு ஆண்டன் ரமேஷ் ஏற்பாட்டின் பேரில் 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி, காய்கறி மற்றும் முகக்கவசம் வழங்கப்பட்டது. இதனை கழக அமைப்பு செயலாளர் திரு ஹென்றி தாமஸ் மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு புவனேஸ்வரன் ஆகியோர் வழங்கினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டங்களில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. நாமக்கல் வடக்கு மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ் அன்பழகன் தலைமையில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் அனைத்து பகுதிகளிலும் கட்சி கொடி அமைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலர் திரு ஏ.பி. பழனிவேல், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலர் திரு பன்னீர்செல்வம், மாவட்ட அம்மா பேரவை செயலர் திரு கே. முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட கழகம் வேப்பனஹள்ளி ஒன்றிய கழகம் சார்பில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு அறிவழகன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் புதிய நிர்வாகிகள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். மேலும் அதிக அளவில் கழகத்தில் உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. கொரோனாவை முன்னிட்டு அதிக நலத்திட்ட உதவிகளை வழங்குவது எனவும் முடிவு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாவட்ட அவைத் தலைவர் திரு ராமமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனிடையே கோவை மத்திய மாவட்ட கழகத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி 300க்கும் மேற்பட்டோர் அமமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கோவை மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு என்.ஆர். அப்பாதுரை உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகவதிபுரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்டோர்கள் மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி அமமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பி. செந்தில் முருகன், கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளர் திருமதி அமு ஆண்ட்ரோ, கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இனி வரும் நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காணலாம். தமிழக அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெறுகிறது. இதில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்துவது மற்றும் மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் அவசர சட்டத்தை பிறப்பிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்பட உள்ளது. மேலும் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நிலை மற்றும் அதன் தாக்கம் குறித்து மருத்துவ நிபுணர் குழுவுடன் தமிழக அரசு சார்பில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது.
தலைமைச் செயலகத்தில் காலை 11 மணிக்கு காணொலி காட்சி வழியாக இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்சார சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என அரியலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ள விவசாயிகள் இத்திட்டத்தை ரத்து செய்யாவிட்டால் நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியரிடம் இலவச மின்சார உரிமை பாதுகாப்பிற்கான விவசாயிகள் சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மனு அளித்துள்ளனர். அம்மனுவில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்சார சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்து தமிழக அரசு உடனே உரிய பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும், விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சார உரிமையை தொடர்ந்து காப்பாற்றிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த கலிங்கப்பட்டி பிரிவு என்ற இடத்தில் உள்ள பிரம்மாண்ட காவிரி குடிநீர் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் ஆர்ப்பரித்து அருவி போல் பீரிட்டு வெளியேறியது. சாலையோரம் உள்ள பிரம்மாண்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு நீர் வெளியேறியதை பார்த்த பொதுமக்கள் இது பற்றி குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அளித்தும் பல மணி நேரம் கழித்து அதிகாரிகள் மின் மோட்டாரை நிறுத்தினர். இருப்பினும் குழாயில் தண்ணீர் வருவது நின்றுவிட்ட நிலையில் அருகில் மகாளிப்பட்டி என்ற ஊரில் உள்ள குழாயிலும் அதிக அளவில் குடிநீர் அருவி பல ஆர்ப்பரித்து வெளியேறியது. தெலங்கானாவில் ஒரே நாளில் 23 பத்திரிகையாளர்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என மாநில சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தெலங்கானாவின் பல மாவட்டங்களில் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது. நோய் பாதிப்புகளை குறைக்க மாநில அரசு சிறப்பான நடவடிக்கை எடுத்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி தெலங்கானாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 4737ஆக உள்ளது. 182 பேர் கொரோனாவால் பலியாகினர். இந்நிலையில் ஒரே நாளில் 23 பத்திரிகையாளர்களுக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாநிலத்தில் கொரோனாவால் பாதிப்படைந்த பத்திரிகையாளர்களின் எண்ணிக்கை 60ஆக அதிகரித்துள்ளது. ஒருவர் உயிரிழந்துள்ளார் என மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொடர்பாக பரவும் தவறான தகவல்களை கட்டுப்படுத்த ஐநாவுடன் இந்தியா உள்ளிட்ட 13 நாடுகள் கைகோர்த்துள்ளன. நியூயார்க்கில் உள்ள ஐநா சபையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொலைத்தொடர்பு வசதிகள் வரும் ஜூலை 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன. சமூக இடைவெளியை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வைரஸ் தொடர்பாக பரவும் தவறான தகவல்களை கட்டுப்படுத்த இந்தியா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், இந்தோனேஷியா, லாட்வியா, சிலி, ஜார்ஜியா, லெபனான், மெக்சிகோ, மொரீஷியஸ், நார்வே, செனகல், தென் ஆப்பிரிக்கா ஆகிய 13 நாடுகள் இதை முன்னெடுத்துள்ளன. அமெரிக்காவில் மேலும் ஒரு கருப்பின இளைஞர் காவல்துறை அதிகாரிகளால் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்தை அடுத்து அங்கு மீண்டும் போராட்டம் வெடித்துள்ளது. ஜார்ஜியா மாகாணத்தின் அட்லாண்டா நகரில் ரேஷட் புரூக்ஸ் என்ற 27 வயது கருப்பின இளைஞர் அங்குள்ள உணவகம் அருகே தனது காரை நிறுத்திவிட்டு அதில் படுத்து உறங்கியுள்ளார். அவரது காருக்கு பின்னால் மற்ற கார்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் உணவகத்தில் இருந்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு விரைந்த போலீசார் ரேஷட் புரூக்ஸை விசாரணைக்கு வருமாறு அழைத்துள்ளனர். ஆனால் போலீசாருடன் செல்ல மறுத்த புரூக்ஸ் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றிருக்கிறார். அவரை பின்தொடர்ந்து துரத்திய போலீஸ் அதிகாரிகள் புரூக்ஸ் மீது துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டனர். குண்டுகள் உடலை துளைத்ததும் அந்த இடத்திலேயே இளைஞர் சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். ஜார்ஜ் ஃபிளாய்டின் மரணத்தை தொடர்ந்து அமெரிக்கா மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளிலும் நிறவெறிக்கு எதிரான போராட்டங்கள் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் தற்போது ரேஷட் புரூக்ஸின் மரணம் போராட்டக்காரர்களை மேலும் கொந்தளிக்க வைத்துள்ளது. சம்பவம் நடந்த பகுதியில் அமைந்த வெற்றி உணவகம் மீது போராட்டக்காரர்கள் தீ வைத்து கொளுத்தினர். 1 மணி நேரத்திற்கு பின்னர் தீ கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய போலீஸ் அதிகாரி காரெட் ரோல்ஃப் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். மேலும் காவல்துறை உயரதிகாரி எரிகா ஷெடிட்ஸ் தனது பணியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து காணுங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.